சேர்ந்து கைகளை தட்டி பிரகடனப்படுத்த போகிறோம். சபையை கட்டுவேன் என்று சொன்னவர் எங்கள் சபையை கட்டுவா. Come on, கைகளை தட்டி. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. சபைகளில் நிலை நாட்டினி, புது மனிதனாய் என்னை மாற்றினி, வாழ்க்கையை செழிப்பாக்கினி, கிருபையால் உயர்த்தினி, என்னை கிருபையால் உயர்த்தினே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. பிரியமான தேவ பிள்ளையே, நான் தனியா இருக்கிறேன் என்ற உணர்வு உன்னை வாட்டுகிறதா? கவலைப்படாதே, சபை என்கிற வீடு இருக்கிறது, ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறார், ஜெபிக்கிற தாய்மார்கள் இருக்கிறார்கள், சகோதர சகோதரிகள் உண்டு. இட்ஸ் a family. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைத்த நல் வீடு இதுவே. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைத்த நல் உறவிதுவே. ஆவியின் நல்ல தகப்பனே, சபை முழுவதும் எங்கள் சொந்தமே. வேற்றுமைகள் இங்கு இல்லையே, கிறிஸ்துவின் சரீரமே, நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபையே, உன்னை அழிக்க எத்தனை பார்வோன்கள் யெசபேல்கள் தேசத்தில் எழுப்பினாலும் சபைதான் ஜெயிக்கும். பார்வோனின் வல்லமைகள் முறியச் செய்தீர், யெசபேலின் தந்திரங்கள் அழியச் செய்தீர். பார்வோனின் வல்லமைகள் முறியச் செய்தீர், யெசபேலின் தந்திரங்கள் அழியச் செய்தீர். எழுப்புதல் தரும் அக்கினி எங்கள் ஜெபத்திலே பற்றி எரியுதே, தடைகளை அது தகர்க்குதே. சபைதான் வெல்லுமே, என்றும் சபைதான் வெல்லுமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா,
மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும். மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். இம்மரம் உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும். மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன். இலையுதிராமரம் போல் இருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்கச் செய்வீர். நீர்க்கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன். இலையுதிராமரம் போல் இருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்கச் செய்வீர். உம் வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதா. உம் வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் என்னை ஒருவனும் எதிர்ப்பதில்லை. என் வழியை வாய்க்கச் செய்திடுவேன், புத்திமானாய் நடந்து கொள்வேன். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் என்னை ஒருவனும் எதிர்ப்பதில்லை. என் வழியை வாய்க்கச் செய்திடுவேன், புத்திமானாய் நடந்து கொள்வேன். என் வாய் விட்டு பிரிவதில்லை,
அதை தியானிக்க மறப்பதில்லை. உம் வார்த்தை என் வாய் விட்டு பிரிவதில்லை. அதை தியானிக்க மறப்பதில்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். என் வாழ்க்கையில் எல்லாம் தாமதமாகிக் கொண்டிருக்கிறது, எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா என்று கலங்கி தவிக்கிற தேவ பிள்ளையே, காத்திரு காத்திரு, நிச்சயம் நடக்கும். நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை. குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். காத்திருப்பேன் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன்.
தாவீதை போல சகலத்தையும் இழந்து போய் நிற்கிறாயோ, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவா. எஸ், அனைத்தையும் இழந்தாலும் உறவுகள் பிரிந்தாலும், அனைத்தையும் இழந்தாலும் உறவுகள் பிரிந்தாலும், அழைத்தவரோ உண்மையுள்ளவர், சுக வாழ்வை சீக்கிரம் துளிர்க்கச் செய்வார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர், சுக வாழ்வை சீக்கிரம் துளிர்க்கச் செய்வார். காத்திருப்பேன் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன் காத்திருப்பேன் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். என் அன்பு தேவ பிள்ளையே, இது சோர்ந்து போகிற நேரம் அல்ல, இது எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நேரம். காத்திருப்பது என்பது வீணான நேரம் அல்ல, நாம் கர்த்தருக்குள் பலப்பட வேண்டிய நேரம். Come on, rise up. நாம் நம்பினது நிச்சயமாய் அவர் மூலமாய் நமக்கு கிடைக்கும். ஆத்துமாவே, நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? நீ ஏன் கலங்கி நிற்கிறாய்? ஆண்டவர் மறுபடியும் உன்னை எழுப்புவார். நீ கலங்காதே, நீ ஜெபத்திலே எழுப்பு எழுப்பு. விடுதலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன், என் விடியலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன். பலப்படுவேன், எழும்பிடுவேன், கழுகை போல உயர பறந்திடுவேன். பலப்படுவேன், எழும்பிடுவேன், கழுகை போல உயர பறந்திடுவேன். காத்திருப்பேன் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன் காத்திருப்பேன் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் யூடியூப் மூலமாக சந்திக்க கொடுத்த கிருபைக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் உயர்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இன்று கூட நான் எடுத்துக்கொண்ட வேத பாகத்தில் சங்கீதம் 27வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை நாம் வாசிக்கவிருக்கிறோம். இன்றைக்கு தலைப்பு, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். 27வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தாவீதை பாருங்கள், அவன் ஆலயத்திலே அவன் செல்லும் பொழுது அவன் இப்படியாக இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். தாவீதை போல நாமும் இருக்க வேண்டும். ஒன்றாவதாக, கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நான் நாடுவேன். கர்த்தரிடத்தில் நாம் என்ன கேட்கிறோம் என்று நாம் என்ன கேட்க விரும்புகிறோம் என்பதை முக்கியமாக நாம் கருத வேண்டும். அவரிடத்தில் ஒன்று கேட்கும் பொழுது
அதை நான் நாடுவேன் என்று தாவீது எழுதியிருக்கிறாரு. அப்ப கர்த்தரிடத்தில் நாம் ஒன்று கேட்கும் பொழுது அதை நாம் நாட வேண்டும். தாவீது சொல்வதை கவனியுங்கள். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், முதலாவது அவர் சொல்றது, நான் ஆலயத்தில் போகும் பொழுது கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், இரண்டாவதாக சொல்றாரு அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய ஆலயத்தில் வேத வசனத்தை ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், மூன்றாவதாக நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். இன்றைக்கு நமக்கு சொந்த ஆலயத்தில் இருக்கும் பொழுது நாம் இந்த ஆலயத்துக்கு நம்ம போகாதபடிக்கு இங்கேயே நம்ம இப்படி இருந்துமா பரலோகத்தில் இருக்கிற அவருடைய இடத்திற்கு நாம் போக எப்படி முடியும்? அதனாலதான் தாவீது சொல்றாரு, நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். பிரியமானவர்களே, நான் உயிருள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னத்தில் தங்கி இருப்பதையே வாஞ்சிக்கிறோமா? நம் உலகத்தில் வாழும் பொழுது, நம் உயிரோடு இருக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தில் தங்கி இருப்பதை வாஞ்சிக்கிறோமா? எத்தனை பேர் இந்த மாதிரி பிரயாசப்படுறோம்? அவருடைய ஆலயத்தில் நான் தங்கி இருப்பேன், உயிருள்ள நாளெல்லாம், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நான் கர்த்தருடைய ஆலயத்திலே நான் தங்கி இருப்பேன், அவருக்கென்று சேவை செய்வேன், அவருடைய வேதத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்வேன், அவரை துதிப்பேன், மகிமைப்படுத்துவேன் என்று நாம் வாஞ்சிக்கிறோமா? அவரை துதிப்பது எவ்வளவு நல்லது. துதிக்கு பாத்திரமுள்ள தேவனை எப்பொழுதும் துதிக்க வேண்டும். ஜெபத்தின் மூலமாக அனுதினமும் அவருடைய மகிமை காண்கிறோமா? அனுதினமும் ஜெபம் பண்ற ஒரு காரியம் நடக்கணும்னா தான் பாருங்க, இன்னைக்கு அநேகர் ரொம்ப பேரு ஜெபிக்கிறது இல்லை. வீட்லயே எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி அந்த ஜெபன்றது கிடையாது. எவ்வளவு ஒரு அக்கறை நம்ம வீட்டு உள்ள காரியத்துல கொடுக்குறோமோ ஜெபத்துக்கு அந்த அக்கறை கொடுக்குறோம். ஆனா ஒரு காரியம் நடக்க போகுதுன்னா உளுந்து அப்பதான் ஜெபிப்பாங்க, உளுந்து அப்பதான் ஜெபிப்பாங்க. கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. எத்தனை பேருங்க நம்ம தேவை அப்பதான் போய் உட்கார்ந்து ஜெபிப்போம். ஆனா தேவை கிடைப்பதற்கு முன்பாக கர்த்தரிடத்தில் அனுதினம் ஜெபம் பண்றோமா? அவரிடத்துல பேசுறோமா? ஜெபம் பண்ணாதான் அவரோடு கூட நம்ம பேச முடியும். அப்படி அந்த வாஞ்சை நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். வேதத்தை ஆராய்ந்து அறிந்து அனுதினமும் அவருடைய வசனங்களை நாம் ஆராய்ந்து அறிந்து உணர்கிறோமா? எத்தனை பேர் வசனங்களை வாசித்து அனுதினமும் அதை ஆராய்ந்து அறிந்து கொள்கிறோம். இந்த வசனம் இப்படி எழுதியிருக்கிறது, இதனுடைய உள்ளான காரியங்கள் எத்தனை என்று நாம் ஆராய்ந்து அறிகிறோமா? வாசிச்சுட்டு போனா மாத்திரம் பத்தாது, அறிஞ்சு அதை தியானம் பண்ணணும். தியானம் பண்ணி அறிஞ்சுக்கணும். அது உள்ள ரகசியங்கள் என்ன கர்த்தர் என்னிடத்துல பேசுறார் என்று அந்த உணர்வு நமக்கு தேவை. இந்த உலகில் உன்னுடைய வாஞ்சை என்ன? நிறைய பேருங்க எத்தனையோ வாஞ்சையில ஆசைப்படுறோம். இது பிரயாசப்படுறோம், அந்த பிரயாசப்படுறோம், என்னென்னத்துக்கும் அவங்க ஆசைப்படுறோம். நல்லா பெரிய வீட்டில் இருக்கணும், நல்ல படிப்பு இருக்கணும், நல்ல காடி இருக்கணும், நல்ல வசதி இருக்கணும், பணம் காசு இருக்கணும், இதெல்லாம் ரொம்ப வாஞ்சிக்கிறோம். ஆனா இந்த உலகில் உன்னுடைய வாஞ்சை என்ன? நிறைய பேர் இந்த மாதிரி காரியத்தை வாஞ்சிக்கிறாங்க. ஆனா நம்முடைய வாஞ்சை எப்படி இருக்கிறது ஆண்டவர் பார்க்கிறாரு, தெரியுதுங்களா? இந்த வாஞ்சை தாவீதை போல இருக்கிறதா நம்முடைய உள்ளத்துல? அனுதினமும் அவரை தேடுவதும் அவருடைய பிரசன்னத்திலே மூழ்குவதும் நமக்கு இருக்குதுங்களா? அவர் மகிமையை அனுதினமும் காணணும் என்று
நமக்கு அந்த வாஞ்சை இருக்கிறதா? அந்த உணர்வு இருக்கிறதா? தாவீதை போல பாருங்க. லூக்கா, மரியாள் என்பவள் தாவீதை போல இந்த பங்கை பெற்றாள். லூக்கா 10:42 வாசிக்கும் பொழுது, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். பாருங்க, மாத்தாளோ எவ்வளவோ வேலை செஞ்சுக்கிட்டு அதுலதான் அவன் மூழ்கி கொண்டு இருந்தாள் ஒழிய, அது தப்பு இல்லை, தவறு இல்லை. ஆனால் மரியா தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து தேவன் பேசுகிற வசனங்களை கவனித்துக் கொண்டு இருந்தால் அவள் தெரிந்து கொண்ட பங்கு. அப்ப இயேசு சொல்றாரு, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். பிரியமானவர்களே, நம்முடைய நல்ல பங்கு எது? எவ்வளவு காரியங்கள் செய்தாலும் தேவனுக்கென்று நாம் செய்கிற காரியங்கள் எத்தனை? அவருடைய வசனங்களை தியானிப்பது அனுதினமும் உண்டா? அனுதினமும் அவரிடத்துல பேசும் பொழுது, ஜெபம் பண்ணும் பொழுதுதான் பேச முடியும். தேவனிடத்துல ஜெபம் பண்றோமா? இதெல்லாம் இல்லாதபடிக்கு நாம் இருந்தோம் என்றால் வாழ்க்கையில நாம் எதிர்பார்ப்பது நடக்காது. தேவை உள்ள அப்பதான் முழங்கால் படிக்கிட்டு, அப்பதான் பைபிள் படிச்சு, அப்பதான் ஜெபம் பண்ணோம். அதெல்லாம் அவரெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு நம்ம என்ன செய்யறோம்னு சொல்லிட்டு. தினம் உங்க ஆண்டவரை தேடணும். அவருடைய ஆலயத்தில், உயிருள்ள நாளெல்லாம் அவருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று தாவீது சொல்றார். உயிருள்ள நாளெல்லாம் அவருடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதையே நாடுவேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நம்ம ஆலயத்துக்கு போல, இப்ப இருக்கிற லாக்டவுனுக்கு நம்ம அறுதியா போக முடியாது போயிடுச்சு. ஆனா இதற்கு முன்பாக எத்தனை பேர் ஆலயத்துக்கு நம்ம போயிருக்கிறோம். ஆலயத்துக்கு போகும் பொழுது கடமைக்குன்னு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஓய்வு நாள் ஆராதனை, ஆனா நான் போயிட்டு வந்துடுறேன், ஓகே முடிஞ்சது, அவ்வளவுதான். இன்னைக்கு உள்ள ஆராதனையில நம்ம கலந்துட்டு வந்துட்டேன். அது எத்தனை பேர் நம் வாஞ்சையோடு கூட தாவீதை போல வேதத்தை ஆராய்ந்து அறிந்து அவருடைய பிரசன்னத்திலே நாம் மூழ்கிறவர்களாக பாடி துதித்து, உண்மையிலே இன்றைக்கு என் தேவன் என்னோடு கூட என்ன பேச இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள எத்தனை பேர் வாஞ்சியோடு போகிறோம்? சபைக்கு, ஆலயத்திற்கு போகிறோம் பாருங்கள், நினைத்து பாருங்கள். தேவையானது ஒன்றுதான். நம் உலகத்திலே வாழும் பொழுது தேவையானது ஒன்று. இந்த உலகத்திலே நாம் ஆலயத்திற்கு போகாதபடிக்கு அசட்டை பண்ணி கொண்டு இருந்தோம் என்றால் தேவன் நம்மை அசட்டை பண்ணி விடுவார். பிரியமானவர்களே, நல்ல நல்ல காரியங்கள் என்பது இந்த மரியாளை போல தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, நம்மை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பங்கை உலகத்திலே நாம் வாழும் பொழுது எல்லாம் போயிருங்க, எல்லாமே போயிரும். ஆனா என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அந்த பங்கை அவரை நம்ம இடத்துல இருந்து யாருமே எடுத்துக்கொள்ள முடியாது. தினமும் துதிக்கணும், ஆராதிக்கணும், வேதத்தை ஆராய்ந்து அறியணும். ஆலயத்திற்கு போகும் பொழுது சந்தோஷமாக போகணும், அவரை துதிக்கணும், பாடணும். அப்படி என்று வாஞ்சையுடன் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவையானது ஒன்றுதான். அந்த நல்ல பங்கை நம்மை விட்டு எடுபடாதபடிக்கு நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி மத்தேயு 6வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. 6:33 தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவதாக தேட வேண்டும். எவ்வளவோ நாம் தேடுறோம், ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடுறோமா? அவருடைய பிரசன்னத்தில் அனுதினமும் நாம் இருக்கிறோமா? அவர் வேதத்தை அறிந்து ஆராய்ந்து இன்றைக்கு என் தேவன் என்னோடு கூட என்ன பேசுவார், சந்தோஷத்துடன் வேதத்தை வாசிக்கிறோமா?
சந்தோஷத்துடன் தேவனை துதிக்கிறோமா? சற்று நினைத்து பாருங்கள். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. My beloved brothers and sisters, today Sunday service, I'm very glad to meet you all from the YouTube. May God bless each and every one of you. Do not worry. Nowadays the COVID is increasing, but God's mercy is always with us and He protects us. Today, the message is Psalm 27, chapter 27, verse 4. I've asked the Lord for one thing. When we read Psalm 27, verse 4, I've asked the Lord for one thing only do I want, and to leave the Lord's house all my life, to marvelous there at His goodness. You see, when King David is how thirst for the Lord, when we see the scripture one by one, when we read the Psalm 27 verse 4, David asked the Lord for one thing only do I want, only one thing I want to do, only one thing in my life, to live in the Lord's house all my life, to live in the Lord's house until I live in this world, until my life. What kind of thirst it was, David. And he wants to see the marvelous there at His goodness, the things that God, marvelous things in the goodness, and to ask for His guidance. He went to see His glory, house of the Lord. He want to feel the marvelous things. Many times that we are going to the church, as a sake of we are going on Sunday service. Okay, today Sunday service, so I have to attend the service. Okay, I sing song, I praise God, I listen the gospel, I come back. Done. These are the things most of the people were doing. It's not the holy way of doing things, It's the sake of going to Sunday church. But David is writing, when we go to the church, what is your intention? What is your intention? Our daily life, can we feel His presence of the Holy Spirit? Our daily life, can you feel the Lord's presence? We have to feel. When we go to the church, we need to feel His presence. Secondly, are you praising God and feel His glory? When we praise God with all my heart, all my soul, all my body, I'm praising my God, then you can see His glory, David is always praise God with his songs. Our God is always, He likes people praising Him. And meditate His word and feel His presence. When we listen the gospel, the word, are you meditate what is written, the inner things? We meditate the words only, we can feel the presence of God.
What is your desire? Many people desire so many things, So many things. I got this desire, that desire. I want a big house. I want a big car. My business must be fantastic. And I want to further study. Many things. It's not wrong. But our desire is going for the worldly things. It's not the spiritual things. When we read Luke chapter 10, verse 42, but just one is needed. Mary has chosen the right things, and it will not be taken away from her. You see, Martha was doing so much of work and housework and doing things, other things. It's not wrong. But Mary was sit on the Lord's feet, Mary was sitting on the Lord's feet. That's why Jesus was telling, Mary has chosen the right things, and it will not be taken away from her. She has taken the right things. She has chosen the right things, which it will not be taken from her. Everything in this world will be taken away. We were going to leave everything and go. But our Lord Jesus Christ, you accepted me, is in our heart. No one can take away from us, This is what Mary was done. You must ask one thing and be stable in that. The right thing you must ask. Like David, he wants to be in the house of the Lord his whole life, When we stay in this world, we are not so much liking going to the church. Sometimes we go, sometimes we are not going. And we are not interested to praise God, listen to the gospel. All this we are doing in this world. How we are going to be the Lord in the kingdom of heaven? Our soul has been taken. The soul will go to the Lord Jesus Christ. And there we'll be living forever. When we praise God here, the same thing you are going to do in the kingdom of heaven. If you are not praising God, meditate His words, and how are you going to find the truth? Daily life, you are not searching God. Meditate God's word. And how are you going to be the kingdom of heaven? Being with God. Please, like David, he said, I'll be lay in my life always house of the Lord. The same thing. We should have that thirst. Then only we can find the marvelous things He can do in our life. The goodness we can get from God. The guidance. Where you must go, what to do and all that. The Lord will teach you. And every day we need to see God's glory. His presence. We must feel His presence always. When you sing song, you meditate His word, when you pray, you can see
you can feel His presence, so that my beloved children, as Maria has taken the right things, yes, she has chosen the right things. So what about you? This is the question mark for everybody. We can be busy, but the most important is to choose what is right in our life. So that, my beloved brothers and sisters, today is Psalm 27 verse 4 is very important. Like David, his house of the Lord is in the church. He's praising God. He can feel the God's presence, His glory, and the goodness, the marvelous things has done for him. So our daily life, we must be like David, King David. So I urge, we all have to do the same thing like David. May God bless each and every one of you. Let us pray. Oh, our Heavenly Father, as David says, Lord, I'll be in the house of the Lord all my life, and I can feel His presence, His marvelous things, His guidance, the goodness. When He said that in the scripture, Lord, so that, Lord, you fill us daily to magnify your name by praising you, reading the scripture, meditate upon the words, and let us fill your glory daily, Lord, by praying. Let us fill your glory, O Lord. So that, my Lord, I pray, all your children, this is very important in our life, Lord. So that, Lord, daily life, we need to glorify your name, to pray and talk to you, Lord. So research your word, so that bless each and every one of them, Lord. Thank you and praise you, Father, for this moment is given for us. In Jesus' name I pray. Amen. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. என் உயிருள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று தாவீது சொன்னது போல, ஆண்டவரே அப்பா, உயிருள்ள நாளெல்லாம் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பேன், அவரையே நான் நாடுவேன், அவருடைய வேதத்தை நான் ஆராய்ந்து அறிந்து கொள்வேன், அவருடைய பிரசன்னத்திலே நான் இருப்பேன் என்று நாங்கள் வாஞ்சை கொள்ள, கர்த்தராகிய இயேசுவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. சபைக்கு நாங்கள் எதற்காக நாங்கள் போகிறோம்? கடமைக்கென்று நாங்கள் போகிறோமா? என் தேவனை பார்க்க, தேவனை முழு மனதோடு கூட நாங்கள் ஆராதிக்கவும், அவருடைய சத்தியத்தை ஆராய்ந்து அறியவும், ஆண்டவரே அப்பா, அணு தினமும் உடைய பிரசன்னம் எங்களை மூழ்கத்தக்கதாக, உடைய மகிமை எங்கள் மேல் இறங்கத்தக்கதாக தாவி நாங்கள் வாஞ்சிக்கிறோமா ஆண்டவரே? அப்படியாக எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவர். அப்படியாக நாங்கள் வாஞ்சிக்க, ஆசைப்பட என் தேவன் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்பா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரேன். உலகத்துல எத்தனையோ காரியங்களுக்கு எங்களுக்கு இருந்தாலும், ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற பிள்ளைகளாக எங்களை ஆசீர்வதியும். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் பெற்றுக்கொண்டாள் என்று சொன்னது போல, ஆண்டவரே, அந்த நல்ல பங்காக இயேசு கிறிஸ்துவை எங்களிடத்தில் இருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது ஆண்டவரே. அப்படியாக உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உண்மையை துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளை கூட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வதியும் தேவா.
பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை உடைய ரத்த கோட்டைக்குள்ளே பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. மறைந்திருக்கிற பொல்லாப்புக்கு, ஆபத்துக்கு, விஷ நோய்களுக்கு, எல்லா தீங்கிற்கும் நீக்கி பிள்ளைகளை உடைய ரத்த கோட்டைக்குள்ளே மூடிக்கொள்ளுவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எழுந்து நின்று கைகளை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பேனும்
தோளினிலே. ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தி ஜீவன் தந்தி, நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம்.